நாம் அப்படியே சஃபாரி கிளம்பிட்டோம். நம்மளுக்கு முன்னால் 3 வண்டி போகுது, நம்ம அதுக்கு பின்னால் போயிட்டுருக்கோம். வாங்க ஏதாவது சைட்டாதான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மழை பயங்கரமான மழைங்க, எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம வந்ததுக்கு சஃபாரி போவோன்ட்டு போயிட்டுருக்க மக்களே. இது இந்த தூணக்கடவு டேமோட தண்ணிங்க. இது பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். பயங்கரமாக அணை நிறைஞ்சே இருக்குங்க. ஃபுல்லாக அணை நிறைஞ்சு தான் இருக்குது. அந்த டேமோட தண்ணி இங்கே இது வரைக்கும் இருக்குது, இந்த எண்டு வரைக்கும் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ போகிறது இதில் தான் சஃபாரியும் கூப்பிட்டு போவாங்களாம். அவங்க வண்டியிலையும் இதில் தான் கூப்பிட்டு போவாங்களாம்மா. போகிற வழியில் பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படியே ஸ்லோ பண்ணி காமிச்சிட்டு போனாங்க. பார்க்கலாங்க ஏதாவது சைட் ஆகுதான்னு பார்ப்போம். 2 டேம் கவர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தூணக்கடவு டேம் ஒன்று, பரம்பிக்குளம் டேம் ஒன்று. பரம்பிக்குளத்துலேருந்து அப்படியே சஃபாரி முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. போகிற வழியில் அப்படியே இந்த டேம் வழியாக போயிட்டு அப்படியே சஃபாரி பாயிண்ட் இதுதான் சொன்னாங்க. அவங்க வண்டியில் வந்தாலும் இதில் தான் கூப்பிட்டு போவாங்களாம். ஆனால் பயங்கரமாக நிறைஞ்சு ஃபுல்லாக அப்படியே வழியுதுங்க, தண்ணி அப்படியே வழியுது. இந்த ரோடு கொஞ்சம் ரொம்ப மழைக்கு ரொம்ப மோசமாகவே இருக்குது. டேம் வியூ பாருங்க, சூப்பராக இருக்குது. நாம் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம் மக்களே. ரோடு குண்டும் குழியுமாகவே இருக்குது. மழை பெஞ்சதுக்கு ரொம்ப சுத்தமாக ரோடு பிடுங்கியிருக்குங்க மக்களே. மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். அந்த டேம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது மக்களே. ரோட்டில் பார்த்தீங்கன்னால தெரியும், மழை பெஞ்சது ரொம்ப பயங்கரமாக 2 நாளாக கண்டினியூவாக மழை பெஞ்சிட்ருக்கு இந்த ஏரியாவில். பாருங்களேன், சேறு சகதியாக இருக்குது. பாருங்கள், ஓரளவுக்கு டேம் தெரியுது பாருங்கள். கரெக்டாக நம்ம ரோட்டுக்கு பக்கத்துலேயே தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. ரொம்ப டச் ஆகி ரோட்டுக்கு பக்கமாகவே டச் ஆகுது. அதனால தான் இந்த ரோடு சேரும் சகதியுமாகவே இருக்குது. மரமெல்லாம் அங்கங்கே முறிஞ்சு விழுந்துருக்கு. இது இங்கே ஒரு பேர்ட்ஸ் ஒன்று இருக்குங்க பாருங்கள். அது அப்படியே மேலே போகுது. இப்போ நல்லாவே தெரியுது இந்த டேம். அந்த மலைக்கு நடுவில் அப்படியே போகுதுங்க தண்ணி. இந்த டேம் ஓரமாக ஏதாவது யானை தண்ணி குடிச்சிட்ருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் சைட் ஆகலை. இங்கே ஒரு சின்ன ஊர் மாதிரி வருது, ஒரு சின்ன கிராமம் மாதிரி வருது. ரொம்ப பசுமையாக இருக்குங்க இந்த ஊர். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்குங்க மக்களே. நான் வந்ததுலேருந்து மழை பேஞ்சிட்டே தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மழை விட்டுருக்கு. ஏதோ அனிமல் சைட்டாக தான் பார்ப்போம். இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வோட ரெகுலர் சஃபாரி கூட்டு போகிற ஏரியா இதுதாங்க.
நம்ம கார்லேயும் ஓன் பைக்லேயும் வந்தாலும் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. நம்மளும் ஏதாவது இருக்கான்னு அப்படியே ஸ்லோ பண்ணியே பார்த்துட்டு போகிறோம். அந்த காருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கேப் இருக்குது. நம்ம நின்று ஏதாவது இருக்கா நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கேப் விட்டே போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வண்டியாக போனால் எதாவது சைட் ஆகுங்க. இந்த மாதிரி 7-8 வண்டி போனால் எப்படி சைட் ஆகும் பாருங்கள். வண்டி இத்தனை வண்டி வருது, எந்த மிருகத்தை பார்க்க முடியும்? ஒரு வேளை மழை பெய்யறதுனால எதுவும் வரலையோ என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. பார்க்கலாங்க ஏதாவது இருக்கான்னு. நம்ம 3வது வண்டியாக போயிட்டுருக்கோங்க மக்களே. நம்மளுக்கு பின்னால் ஒரு 5 வண்டி பக்கமாக வருது. இந்த ஃப்ரண்ட்டில் போகிற காரில் தான் அந்த கைடு உட்காண்ட்ருக்கா. அப்படி ஃபாரஸ்ட்லேருந்து வந்த கைடு உட்காண்ட்ருக்கா. அப்படி ஃப்ரெண்டு வண்டியில், ஃப்ரண்ட்டில் போகிற வண்டியில் நம்ம 3வது வண்டியாக போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த இங்கே பாரு மூங்கில் காடுகளாக தான் இருக்குங்க. இங்கே பார்த்தாலும் மூங்கில் தான். இங்கெல்லாம் மூங்கில் நல்லா பச்சையாக இருக்குது. இதே நம்ம மசனக்குடி, மாயார், பந்திப்பூர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா மூங்கில்லாம் அழிஞ்சிருச்சு. இங்கே மூங்கில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாகவே இருக்குது. இன்னும் அந்த மூங்கில் அரிசிங்கிறது வந்ததுன்னா அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு. இன்னும் இதுக்கெல்லாம் இப்போ தான் பச்சையாக இருக்குது மூங்கில். பூராமல் மூங்கில் மரமாக தான் இருக்குங்க மக்களே. யானைக்கு இது ரொம்ப பிடிச்ச உணவு. அதனால் கண்டிப்பாக அங்கே யானை இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க நம்மளுக்கு எலிஃபண்ட் ஏதாவது சைட் ஆகுதான்னு. சுற்றி மூங்கில் தான், வழி பூரா மூங்கிலாகவே இருக்குது. பக்கத்தில் தண்ணி ஓடுறதுனால ரொம்ப செழிப்பாக இருக்குது மூங்கில். இங்கே அனிமல் சைட் ஆகுதோ இல்லையோ அந்த வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது மக்களே. அதுக்காக ஒரு தடவை இங்கே வரலாம், பரம்பிக்குளம். பாருங்கள், தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பரம்பிக்குளம் வரைக்கும் நம்ம வண்டியை சஃபாரி இல்லாமல் நம்மளே வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 250 ரூபா சார்ஜ் கொடுத்தது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். முன்னாடி நின்றுட்டு நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க, சஃபாரின்ட்டு. ஆனால் இங்கே சஃபாரியில் ஒன்றுமே இல்லை. நம்ம வெஹிக்கிள்லேயே போயிட்டு வந்திருக்கலாம். நம்மளுக்கு 1000 ரூபா வேஸ்ட் தான் மக்களே. இந்த மிருகம் சைட் ஆகலை. நீங்கள் வந்தீங்கனாலும் அங்கே டாப் ஸ்லீப் ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு பரம்பிக்குளம் வரைக்கும் உங்கள் வெஹிக்கிள்லேயே நீங்கள் வந்தீங்கனாலும் இதே ரோட்டில் தான் வரப்போகிறோம். நம்மளே பார்த்துட்டு போயிடலாம். இதுக்கு தனியாக ஆளுக்கு 250 ரூபா கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் சொல்லுவேன். நான் சஃபாரின்னு சொன்னோன்னா வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த ஒரே ரோட்டில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு தங்கும் விடுதி இருக்குது பாருங்கள். இது பரம்பிக்குளத்துக்கு சேர்ந்ததுன்னு நினைக்கிறேங்க. இங்கே ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். இங்கேயே 2-3 ஸ்டே எல்லாம் இருக்குங்க, காமிக்கிறேன் உங்களுக்கு. பரம்பிக்குளத்துலேயும் ஒரு 70 பேர் தங்குற அளவுக்கு ஸ்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. டிக்கெட் கவுண்டரில் நான் இந்த சஃபாரி புக் பண்ணும்போது அந்த கைடு சொன்னார், 70 பேர் தங்குற அளவுக்கு இங்கேயும் ரூம்ஸு, காட்டேஜ் எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட்டோடது, கேரளா கவர்மெண்ட்டோடது. நீங்கள் இங்கே தங்குற மாதிரி இருந்தால் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், நேரில் புக் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. மழை பெய்யாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா மழை பெஞ்சதுனால வழி பூரா ரொம்ப சேறு சகதியமாக நம்மளுக்கு என்ன சொல்கிறதுங்க, ஒரு
ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஈரத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம இங்கே வர்றது தான் தூணக்கடவு டேமுன்னு சொன்னாங்க. இதுதான் தூணக்கடவு டேம் மக்களே, பாருங்கள். வர்ற வழியில் நம்மளுக்கு அந்த தண்ணி தெரிஞ்சது. இந்த டேமோட தண்ணி தான் அவ்வளோ தூரம் இருக்குது. பாருங்கள், நம்ம கூட எத்தனை வெஹிக்கிள் வந்திருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 7-8 வண்டிக்கு பக்கமாக ஒன்றா கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே சஃபாரி மாதிரி கூப்பிட்டு வர்றாங்க கைடு வச்சு. இப்போ நம்ம தூணக்கடவு டேம் வியூவை பாருங்கள் மக்களே. இதுதான் தூணக்கடவு டேம். பார்க்குறக்கே கொஞ்சம் பிரம்மாண்டமாக அழகாக இருந்ததுங்க இந்த டேமு. கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா வியூ சூப்பராக தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது, மழை பெஞ்சதுனால கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் மக்களே. பாருங்கள், மழை மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை மறுபடியும் ரன் ஆகுதுங்க. தூறல் போட்டுகிட்டே தான் இருக்குது மழை. டேமுக்கு நம்ம அந்த கீழ் வழியாக போகும்போது அந்த வியூவை உங்களுக்கு காமிக்கிறேன். டேம் ஷட்டரை வந்து காமிக்கிறேன். இந்த மலைகளுக்கு நடுவில் அந்த டேம் இயற்கை சூழல் சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நாம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க மக்களே. இதுதான் வந்து இந்த தண்ணி திறந்து விட்டா வர ஷட்டர் இதுதாங்க. ஆனால் இதில் தண்ணி இப்போ திறந்து விடல. இந்த டேம் ஷட்டர் இதுதான் பாருங்கள். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாலே தெரியும், மழை நல்லாவே பெய்யுதுங்க. நம்ம அடுத்த சஃபாரி பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். தூணக்கடவு டேம்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம் மக்களே. வாங்க அப்படியே போவோம். மழை ரைஸ் ஆகிடுச்சிங்க, ரொம்ப பெருசாக பெய்யுது பாருங்கள். போகிற வழியெல்லாம் மழை பெஞ்சு எப்படி இந்த பாறையில் தண்ணி ஊற்றுது பாருங்கள், எப்படி ஊற்றுன்னு பாருங்கள். பாறை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பாருங்கள். ஆனால் அது லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. ஏரியா சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கங்கே மழை பெஞ்சு தண்ணி ஊற்றுது பாருங்கள் பாறையில். அருமையாக இருந்ததுங்க பார்க்குறக்கு. இது எல்லாமே சஃபாரி பாயிண்ட்டு தாங்களாம்மா. இந்த வழியாக தான் பரம்பிக்குளம் சஃபாரி வந்தால் அவங்க வெஹிக்கிளில் வந்தாலும் நம்மளை இந்த வழியாக தான் கூப்பிட்டு வருவாங்க. இந்த டேம் வழியாக போய் பாருங்கள் தண்ணி எப்படி போகுது பாருங்கள். மழை பெஞ்சு காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குங்க, நிற்கவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் நிற்கிது, மறுபடியும் பெய்யுது. இப்படியே தாங்க, ரொம்ப ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது மழை. இந்த மழையிலே நம்ம போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் இந்த மலையில் போனால் அனிமல் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இருந்தாலும் இதான் சைட்டாக தான் பார்க்கலாம். வாங்க போகலாம்.
பாருங்கள், பாறையில் பூரா தண்ணியாக ஊற்றுது பாருங்கள். நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா நேராக பரம்பிக்குளை வந்துட்டு டாப் ஸ்லிப்பை பார்த்துட்டு அப்படியே மங்கி ஃபால்ஸ் போயிட்டு ஆழியார் போயிட்டு பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றுது. அப்படியே நீங்கள் ஈவினிங்கு வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கு கோயம்புத்தூர் போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் நான் வீட்டில் ஒரு 7 மணிக்கு புறப்பட்டேன். பொள்ளாச்சி ஒரு 8 மணிக்கு வந்தேன். டிஃபன்லாம் முடிச்சுட்டு பொள்ளாச்சியில் ஒரு 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். டாப் ஸ்லிப் வரும்போது எனக்கு 9:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. அதனால் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக ஒன் டே ட்ரிப்பில் நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போகிற மாதிரி போய்க்கலாம். ஆனால் நான் வந்த டைம் மழை இல்லாமல் இருந்தால் இந்த ஏரியா நல்லாயிருக்கும். பாருங்கள், எங்கே பாரு தண்ணி தாங்க. பாருங்கள், ரோடு பூரா தண்ணி தான் போகுது. இந்த மழையில் எங்கே போயிங்க அனிமல் வரப்போகுது, எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். சரி, வந்துட்டோம். இந்த ட்ரிப்பை எப்படியாவது இந்த ஏரியாவை பார்க்கணுங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். வாங்க நீங்களும் அப்படியே போகலாம். ரோட்டில் ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் ஒதுங்கிறக்கே இடம் இல்லைங்க. கொஞ்சம் லெஃப்டில் இறக்குனா கூட வண்டி மாட்டிக்கும் சேத்துல. ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. ஒரு வண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. வண்டி வந்தால் ஒதுக்கி சேஃபாக தான் போகணுங்க. மழை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, மழை பெய்யறதுனால சொல்கிறேன். ஆனால் இங்கே பாரு வழியில் யானை சாணி இருக்குது. ஆனால் யானை தான் காணோம். பாருங்க தண்ணி எப்படி ஊற்றுது பாருங்கள் மழை பெஞ்சு. இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. மழையிலையும் ஒரு வித்தியாசமான அனுபவம். மறுபடியும் மழை பிடிச்சிருச்சுங்க மக்களே. கொஞ்சம் நேரம் நிற்கிது, கொஞ்சம் நேரம் விட்டு பெய்யுதுங்க மழை. இந்த பரம்பிக்குளம் டனல் போகிற ரோடுன்னு சொன்னாங்க. இந்த பரம்பிக்குளத்துலேருந்து டனல் வழியாக தான் நம்ம அமராவதி டேமுக்கு தண்ணி போகும்னு சொன்னாங்க. இங்கேருந்து இந்த டனல் வழியாக தண்ணி போகுங்க மக்களே. அந்த டனலுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாது. எந்த அனிமல்ஸும் இல்லைங்க. ட்ரிப்பு வந்தது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். ஒரு வேளை மழை பெய்யாமல் இருந்தால் ஒரு வேளை இருக்குமோ என்னன்னு தெரியல. மழை பெஞ்சதுனால எந்த அனிமலுமே வெளியே வரல. யானை சாணி பாருங்க நிறைய இருக்குது. ஆனால் யானை காணோம். ஒரு வேளை இந்த ஈரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியுதான்னு தெரில. பாருங்கள் மழை பெஞ்சு எப்படி ஊற்றுது பாருங்கள் தண்ணி. இந்த மழையில் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. காலெல்லாம் அப்படியே பிடிச்சிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா காலையிலேருந்தே மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு மழை ஒரு மணி நேரம் பேஞ்சு விட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா தெரியாதுங்க. இது காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த மழை. இப்போ நம்ம மத்தியானம் 1:30 மணி ஆகுது. இன்னும் பேஞ்சிட்டே தான் இருக்குது மழை.
இது பரம்பிக்குளம் டனல் என்ட்ரி. பாருங்கள், ரோடு பூரா உங்களுக்கே தெரியும் மழை எப்படி பேஞ்சிருக்குன்ட்டு. ரோட்லேயே தண்ணி அப்படியே எந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அப்படியே பாஸ் ஆகி கீழே போகுதுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி. ஒரு சில இடத்துல நம்மளுக்கு ரோடே தெரியல, அந்தளவுக்கு தண்ணி போகுது. பாருங்க, இங்கெல்லாம் வந்து வண்டி ஆப்போசிட்டில் வந்து இறக்குனீங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. கீழே போகுது பாருங்கள் அப்படியே. இந்த பக்கம் தண்ணி தெரியுது தான் பரம்பிக்குளம் டேமுங்க மக்களே. பரம்பிக்குளம் டேம் வந்துட்டோம். மழை பெய்யறதுனால அப்படியே மேகம் இறங்குறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தண்ணியே தெரியாத அளவுக்கு இருக்குது பாருங்கள். அந்த மழையவே மறைச்சிருச்சு பாருங்கள். கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. இதுதான் பரம்பிக்குளம் டேம் மக்களே. தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. எங்கள் மழை பெய்யறதுனால ஒன்றும் தெரியல, நல்லா மழை பெய்யுது பாருங்கள். நம்ம மழையெல்லாம் வந்திருந்தால் அது டேம் வியூவெலாம் சூப்பராக இருந்திருக்கும். தண்ணியே உங்களுக்கு பாருங்கள் டல்லாக தெரியுது. தண்ணி ஃபுல்லாக இருக்குது மக்களே. மழை பெஞ்சதுனால டேம் ஃபுல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு அந்த சட்டரை கொண்டே காமிக்கிறேன். சட்டரில் தண்ணி திறந்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே முன்னாடி போய் உங்களுக்கு அந்த திறந்து விட்ருக்க சட்டரை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், 3 மதங்களையும் 2 மதங்களையும் திறந்து விட்ருக்காங்க பாருங்கள். தண்ணி சூப்பராக போகுது பாருங்கள். ரெண்டு சட்டரில் திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. அநேகமாக இன்னொரு இடத்துக்கு எதை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் வந்து இதோட முடிச்சுக்கலாம். இங்கே முன்னாடி ஒரு ஜங்ஷன் இருக்குது, அங்கே லஞ்சை முடிச்சுட்டு, ஏன்னா மணி இப்போவே 2:30 மணி ஆகிடுச்சு. லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே கீழே பொள்ளாச்சி இறங்கிடலாம், டாப் ஸ்லிப் இறங்கிடலாம் அப்படின்னு நம்மளுடைய மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சதுங்க. நாம் அடுத்தது வால்பாறை கிளம்ப போகிறோம். வால்பாறை வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. பாய் மக்களே.